உலகத்தில் எது பொய் எது உண்மை அப்படின்னு முதல்ல கேட்டோடனே புரிஞ்சுக்க முடியாது. உள்ளே போய் தான் ஆழமாக பார்க்கணும். இது பொய்யா அல்லது உண்மையா, உண்மைன்னா எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். வெறும் வாய் வார்த்தையில் கண்ணால் பார்க்குறத வச்சு முடிவு பண்ண முடியாது. ஒரு பெரிய சினிமா நிறுவனம் ராஜஸ்தானில் அந்த பாலைவன பகுதியில் ஷூட்டிங் பெரிய குழுவோடு போய் இறங்கிருச்சு. ராஜஸ்தான் பாலைவனம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து அந்த கிராமத்து மக்களும் பாலைவனத்தை சேர்ந்த மக்களும் வந்து இந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் அப்படின்வார் இப்படின்வார் எல்லாம் பார்த்துக்கிட்டோன்னே ஒரு 2 நாள் ஒரு முதியவர், அந்த கிராமத்து முதியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். 3ஆவது நாள் டைரக்டரை பார்க்க வந்தார். என்னங்க அப்படின்னு டைரக்டர் கேட்டார். நாளைக்கு ஒரு பெரிய புயல் வரப்போகுது, பார்த்து நடந்துங்க அப்படின்ட்டு போயிட்டார். மறுநாள் பார்த்தா ஒரு பெரிய மணல் புயல், சாண்ட் ஸ்டாம்னு சொல்கிறோம் பாருங்க, அது வந்துருச்சு. ஆச்சரியம் தாங்க முடியல. சரி, அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அந்த முதியவர் வந்தார். நாளைக்கு ஒரு கடுமையான மழை இந்த பாலைவனத்தில் பெய்ய போகுது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்னார் அந்த கிராமத்து பெரியவர். மறுநாள் அது சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு, பிரமாதம். உடனே டைரக்டர் என்ன பண்ணார், தயாரிப்பாளரை கூப்பிட்டு இந்த பெரியவரை நம்ம ஷூட்டிங் நடக்க போகிற 2 மாதத்துக்கு 2 மாதமாக அங்கே தான் ஷூட்டிங், 2 மாதத்துக்கு இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு ஒரு சம்பளத்தை போட்டு கூடயே வச்சுக்குவோம். எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும், எப்போ காற்றடிக்கும், எப்போ சும்மா இருக்கும்லாம் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க. உடனே பெரியவரை கூப்பிட்டு ஒரு டீலிங் போட்டு அவருக்கு ஒரு சம்பளம்னு பேசி கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு. திடீர்னு மழை வரும்னுவார், திடீர்னு புயல் அடிக்கும்னாரு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஒரு 10-15 நாள் 2-3 மழை 2-3 புயலுக்கு கரெக்டாக சொல்லிட்டார். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு புயல் அடிக்க ஆரம்பித்து இவர் சொல்லவே இல்லை. முத நாள் சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. புயல் அடிச்சிருச்சு, நஷ்டமாயிருச்சு. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து ஒரு பெரிய செட்டு போட்டு நிறைய பொருள் செலவில் முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சி அந்த பாலைவனத்தில் எடுக்கணும். டைரக்டர் வந்தார். இந்த பெரியவரை கூப்பிட்டு, ஐயா தெளிவாக சொல்லுங்கள், நாளைக்கு மழை வருமா வராதா, புயல் அடிக்குமா அடிக்காதா, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னொடனே எனக்கு தெரியாதியா அப்படின்னாரு அந்த பெரியவர். என்னையாது இது நாள் வரைக்கும் ரொம்ப சரியாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க, இன்றைக்கி என்ன திடீர்னு கையை விரிச்சிட்டிங்க, ஏன் உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட ஏதாவது பவர் இருந்து போயிருச்சா அப்படின்னு. பவரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரேடியோ ஒன்று இருந்துச்சு, அது உடஞ்சி போச்சு அப்படின்னாரு பாருங்க. அதை வச்சுட்டு தான் இவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். ஒரு பையன் கிளாஸுக்கு வந்தான், சும்மா சின்ன பையன்தான், 4வது 5வது படிக்கிற பையன், 10 வயசு. சோகமாக உட்காந்தான். அவங்க மிஸ்ஸு கேட்டாங்க, ஏன்டா சோகமாக இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க பையன்கிட்ட. உடனே என்ன செய்கிறது மிஸ், எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார், எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னா பாருங்க. டே நீ வீட்டுக்கு போடா, இவ்வளோ சோகத்தை தாங்கிக்கிட்டு ஏன்டா இங்கேயே உட்காந்துருக்க, போடான்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவன் போன பிறகு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு அவன் மிஸ்ஸு கேட்டாங்க, ஏன்டா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு. அப்புறம் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருப்பார், அவங்க அம்மா நர்ஸு ஆஸ்பத்திரியில் தானே இருப்பாங்க, அதை சொன்னால் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னாங்க பாருங்கள். உண்மை எது பொய் எதுன்னு நம்பணும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.